நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். உங்கள் பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். போன பிறவியில் செய்த கர்மாக்கள், பதிவுகள், நல்ல கர்மா கெட்ட கர்மா, இந்த பிறவியிலையும் நம்ம அதை அனுபவிக்கிறோம். இது உண்மையா, அது எப்படிங்கோ அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். கேள்விக்கு பதில் சொல்லலாமா? என் கேள்விக்கு என்ன பதில், என் பார்வைக்கு என்ன பொருள்? என்ன பார்வைக்கு என்ன பொருள்? பார்வைதான் பொருள். எந்த நோக்கத்தோடு ஒன்றை நோக்குகிறாயோ அதை தகுந்தாற்போல் தான் பதிலும் கிடைக்கும் என்பது உலக நியதி. எதை நீ எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறாயோ அதுவும் அதே போல் உன்னை பார்க்கும் அல்லது உனக்கு தோன்றும். இதுதான் என்னது, விதி, சீக்ரெட் ஆஃப் த யூனிவர்ஸ். உலகம் அப்படி தான். இதுமே எல்லாத்தையுமே உனக்கு பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். நீ செய்கிறது, நீ சொல்கிறது, வார்த்தைகள்லேருந்து, எண்ணங்கள்லேருந்து, பார்வையிலிருந்து, செயல்களிலிருந்து, எல்லாத்துலேயும் இருந்து 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 உன்னை ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் ஹாவ் அ சேம் ரியாக்ஷன். ஒவ்வொரு செயலுக்கும் பதில் செயல் அதே அளவில் இருக்கும். அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. அது எப்படி சாமி? அது எப்படி? சரி, ஒரு மூட்டை நெல் நம்ம விதைக்கிறோம், நிலத்தில் விதைச்சோமா, அது அறுவடை பண்ணும்போது அது எத்தனை மூட்டையாக கிடைக்கும்? 2 மூட்டை, 3 மூட்டை, 4 மூட்டை. அது ஒவ்வொரு நிலத்துடைய பக்குவத்தை பொறுத்து இருக்குது. விவசாயம் பண்ணக்கூடிய அந்த விவசாயியுடைய ஒரு திறமையை பொறுத்து இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அந்த மண் வளம் நீர் வளத்தை பொறுத்து இருக்குது. அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 1/4 1/3 எடுத்துக்கலாமே. ஒரு மூட்டை நெல் போட்டிங்கன்னா 3 மூட்டை நெல் கிடைக்கும், 4 மூட்டை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விவசாயிகளுக்கு இடம் தெரியும் சொல்லுவாங்க. அப்போது அதே போல் தான் நமக்கு பாவங்களும் அதிகரித்தே போகுமா? இந்த போன பிரிவில் நம்ம ஒருத்தட்ட ஒரு 1000 ரூபா ஏமாத்துகிறோம். இந்த பிரிவில் நம்ம அது 3000 4000 ரூபாயா நம்ம ஏமாறுவோமா? கேள்வி. என்ன பதில்? கண்டிப்பாக கிடையாது. நீ எத்தனை ரூபா நீ ஏமாத்தினாயோ அதே மாதிரி அதே ஆத்மா உங்ககிட்ட இந்த பிறவியில் அதே அளவு தான் உன்னை ஏமாற்றும். ஏமாந்து போய் நீ அவனை சாபம் கொடுத்தா பலிக்குமா? பலிக்காது. ஏன்? நீ பண்ணியிருக்க அந்த அளவுக்கு, திருப்பி உனக்கு அவன் பண்ணியிருக்கான். பகவான் பண்ணலை. நம்ம பண்ணிவிட்டு நம்ம பகவான் மேலே பாவத்தை போடுறோம், பழியை போடுறோம். ஏன்டவனே உன்ட்ட நான் கேட்டனே எல்லாம் பண்ணேன், ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஏன் என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற அப்படின்லாம் கேட்கலாம். அந்த கேள்வியில் அனைத்துமே வியர்த்தம், வேஸ்ட். கேட்பதற்கு நாம் கேட்காமல் இருந்து வருவதை எதிர்கொள்ளடா. வர்ற கர்மாக்களை நாம் எதிர்நோக்கி அதில் நாம் வருத்தப்பட்டு அதற்கு உண்டான அத்தனை பிரச்சனைகளையும் நாம் எதிர்நோக்கினால் நம்முடைய கர்மா கடிந்துவிடும். ஆமாங்க, எல்லாமே டேலி தானுங்க. கணக்கு போடுறது யார்? நம்ம தான் போடுறோம், வேறு யாரும் போடல கணக்கு. நம்ம போடுற கணக்குக்கு நம்ம தான் ஆடிட்டர். பெரிய ஆடிட்டர் எங்கேயுமே இல்லை, நம்மளே தான் எல்லாத்துக்கும். 4 4 8 8 8 64. அப்போ 64ங்கிறது என்ன? அகில உலகமே சூன்யம், மாயை, ஒன்றுமே இல்லை. நம்ம நினச்சிக்கிறோம் இன்றைக்கி சாப்பிட்றோம், நாளைக்கு காலையில் வயிற்றில் தங்குதா? காணாமல் போயிடுதில்ல. அப்போ என்ன ஆகும்? சாப்பிட்ட உணவே நம்ம உடலில் ஒட்டாமல் வெளியே வரும்பொழுது நம்ம செய்த கர்மாவும் நம்மளை கண்டிப்பாக தொடர்ந்து நம்மளை தாக்கத்தானே செய்யும். செயல்களுக்கு, நம்முடைய எண்ணங்களுக்கு அவ்வளோ சக்தி உள்ளதாம். எண்ண அலைகள் இந்த பூமியை சுற்றி கொண்டே இருக்கும். வான்வெளியிலே, அந்த வளிமண்டலத்திலே, காட்டில் இருக்கும் திசையெல்லாம் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளாகட்டும், நாம் ஒருத்தரை பற்றி தவறாக
நினைத்தாலும் அந்த எண்ணங்கள் கூட பறந்து கொண்டே இருக்கிறோம். வார்த்தை பேசுவதை விட பேசாமல் மனதுக்குள் நினைப்பதுக்கு தான் பவர் ஜாஸ்திங்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு மந்திரம் சொல்கிறோம், சாமிக்காக ஒரு மந்திரம் சொல்லும்போது வாயை திறந்து சொல்கிறத விட மனசுக்குள்ளேயே அந்த மனசுக்குள்ளேயே அந்த மந்திரத்தை நம்ம மனப்பாடமாக சொன்னோம்னா அதுக்கு 10 மடங்கு பவர் அதிகம். ஏனென்றால் வாய் பேசுவதை விட எண்ண அலைகள் நம்ம இரத்தத்திலிருந்தும் நமது ஆன்மாவிலிருந்தும் ஒன்றிணைந்து நாம் விடக்கூடிய வார்த்தை, அந்த எண்ணங்கள் கண் வழியாகவும் காது வழியாகவும் நமது சுவாசிக்கும் மூச்சு வழியாகவும் செல்கிறது. இது அனைத்தும் சென்று எங்கே சேரும்? எதை நினைத்து நாம் ஃபீல் பண்ணுறோமோ, இல்லை எதைக்காக நாம் அதை நினைக்கிறோமோ அந்த விஷயத்துக்கு அது பயன்படும். போய் தாக்கும், இல்லை போய் அவங்கள டெவலப் பண்ணும், இல்லை அவங்கள ஒன்றுமில்லாமல் பண்ணும், இல்லை டோட்டலாகவே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக கொண்டு வரும். ஸோ எண்ணங்களைப் போல் ஒரு சிறந்த நண்பர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. அதேபோல் எண்ணங்களைப் போல் சிறந்த எதிரியும் உலகத்தில் யாருமே இல்லை. சொல்லுவாங்கள்ல, சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டேன்னு விஷயம் தான். நம்ம மனசுக்குள்ளே தவறாக நினச்சோம்னா அந்த தவறு நமக்கு தான் வரும். இப்போ உனக்கு ஒருத்தனை பிடிக்கல, அவன் எதிரின்னு நீ அழிஞ்சு போன்னு நீ மனசுக்குள்ளே நினைக்கிற, சரியா, உனக்கு சக்தி அதிகம் நீ சொல்லுது, அது அவன் அழிஞ்சு போயிடுறான். ஆனால் அந்த அழிஞ்சு போனோம்னா அந்த பாவகர்மா அவனை சும்மா விடுமா? நீ நல்லவனாகவே இருக்கட்டும், நீ யார் அவனை அழிந்து போ என்று சொல்வதற்கு? என் கேள்வி அதுதான். அப்போது நீ நினைக்கிற அந்த தவறான எண்ணங்கள் திரும்பி உன்னையே அட்டாக் பண்ணும். என்ன செய்யும்? அடிக்கும். அப்போது உனக்கும் அதே கதி தான். இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் இன்னொருத்தன் உன்னை அழிப்பான். இவ்வளோதாங்க விஷயம். எப்படிங்க அதை சொல்லி வச்ச மாதிரி இந்த வீட்டில் தான் அந்த பொண்ணு எடுக்கிறேன், உலகத்தில் இல்லாத பொண்ணாக உங்கள் வீட்டில் இருக்குது, எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எங்கேயோ குப்பை கொட்டிட்டு இருக்கிறோம், ஆனால் உங்கள் வீட்டில் நான் திருமணம் பண்ணியிருக்கிறேனே உங்கள் பிள்ளைய. அதுதான் விதி. போன ஜென்மத்தில் பொண்டாட்டி உனக்கு எதிரியாக இருந்திருப்பான், இல்லை போன ஜென்மத்தில் உன் புருஷன் உனக்கு எதிரியாக இருந்திருப்பான். இந்த ஜென்மத்தில் பழித்திக்கிறதுக்கு வேண்டி செலக்ட் பண்ணி ஆண்டவன் போடுற முடிச்சு தான் அது. எதுவுமே இப்போவும் சொல்கிறேங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்ம கையில் எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்ம தான் எல்லாமே. ஆனால் நம்ம மறந்துடுறோம். மறக்கலைன்னா நம்ம பைத்தியம் பிடிச்சிரும். ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி சாப்பிட்டது ஞாபகம் இருக்குது, இப்போ நேற்று சாப்பிட்டது ஞாபகம் இருக்குது, முந்தாண்டு சாப்பிட்டது கூட ஞாபகம் இருக்கலாம். ஆனால் இதே போனால் இப்போ 10 நாளைக்கு முன்னாடி ஒரு தேதியை சொல்லி, இந்த தேதியில் என்ன சாப்பிட்ட மதியானம் கேட்டால் யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அது தேவையில்லை. அது மட்டும் இல்லை, உனக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டேன்னா மண்டை கஷாயம் நல்லா பாயில் ஆகி என்ன ஆகும்? மூளை குதிச்சுன்னா என்ன ஆகும்? பிளாஸ்ட் ஆகிடும், முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க, என்னது பிரெயின் டியூமர்னு, அவ்வளோதான். அப்புறம் ஊற்றி மூட வேண்டியது தான். அதனால் எல்லா காரணத்துக்கும் ஒரு காரியம் உண்டு, எல்லா செயலுக்கும் அது எதிர்விளைவு உண்டு. அது ஜென்மாந்திர கணக்கு. உங்கள் அப்பாவுக்கு உள்ளது அப்பாவுக்கு தான், உனக்கு வராது. உனக்கு உள்ளது உனக்கு தான், உன் பையனுக்கோ உன் பொண்ணுக்கோ வரவே வராது. சிலவங்க சொல்லுவாங்க, விதை அதுதானேங்க, அந்த விதையில் என்ன பழுது இருக்குமோ அந்த பழுது இந்த விதைக்கு இருக்குன்னு தானேங்க. இருக்குமுங்க, இல்லைன்னு சொல்ல வரலீங்க. ஆனால் அந்த விதையை சரி பண்ணுறாங்களே, ஏன்னா அங்கே போகிற ஆன்மா வேறு தானே. நீ உன்னுடைய விந்துவால் ஒரு உருவத்தை மட்டும்தான் படைக்க முடியுமே தவிர, உயிரையும் படைக்க முடியுமே தவிர ஆன்மாவை படைக்க முடியாது. அதனால் அந்த உள்ளே உட்கார ஆன்மா வேறு ஏதோ ஒரு ஆன்மா. அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய புண்ணியம், ஆன்மா புண்ணியம் அந்த உடலில் இருக்கக்கூடிய சில குறைகளை நிறைய செய்யும். ஏன் இப்போ புருஷன் மாட்டி 2 பேர் ஊமையாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்க குழந்தை பேசுகிறதில்ல, பேசுகிறாங்களே. புருஷன் முன்னாடி பிளைண்டு கூடுறவங்க இருக்காங்க, ஏன் அவங்க குழந்தை கண் பார்வை சிறப்பாக இல்லை? விதை பழுதாக இருந்தால் அதுக்கும் அதே மாதிரி தானே வரணும், ஏன் வரல? அவ்வளோதான் நம்ம நினைக்கிறது. ஐயா எங்கள் அப்பா செஞ்சது எனக்கு வருதுங்க, எங்கள் தாத்தா செஞ்சது அதெல்லாம் வராதுங்க, வாய்ப்பே இல்லைங்க. நம்ம நினச்சிட்டு அப்படியே, அதாவது நம்ம செஞ்ச தப்பை அவங்க மேலே தூக்கி போடுறோம். தட்ஸ் ஆல். தப்பு நீ ஏன் செய்கிறேன்னா, நீ செஞ்ச போன ஜென்ம பிரச்சனை இந்த ஜென்மக்கு உனக்கு வருது. தப்பு நீ செஞ்சுருக்கலாம், இல்லை உன்னை தேடி உன்னை செய்ய வச்சுருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் இருந்தால் யாருமே இல்லை, கடவுள் கிடையாது, நீ தான், நீயே தான். நான் யார்? நானே தான். நீ யார்? நீயே தான். உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தராத்மாவை தட்டி எழுப்பு, அப்போ அது பேசுவோம் கூட. அதுக்கெல்லாம் நிறையா உங்களுக்கு பக்குவப்படுற மனசு, அதுக்கு சில தியானங்கள் இருக்குது. ஆன்மா முன்னால் உட்கார வச்சு ஆன்மா கூட பேச முடியும்.
நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நானும் பண்ணியிருக்கேன். என் ஆன்மா கூட நான் நேருக்கு நேரம் உட்காந்து பேசியிருக்கேங்க. என் கண்ணுக்கு தெரியும் எனக்கு மேலே உட்கார வச்சு பேசியிருக்கேன். உடனே கேட்டுறாதீங்க, சாமி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்களும் என் ஆன்மா கூட பேசி என்ன தெரியுமா கேட்பீங்க? போன ஜென்மத்தில் நான் என்னவா இருந்தேன் ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்த ஜென்மத்தில் நான் என்னவா இருப்பேன் இது ரொம்ப முக்கியம். இருக்கிற ஜென்மத்துக்கே இங்கே வழியை காணும். இதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டு மாதிரி. ஒரு ஜோசியத்தை போனால் என்ன கேட்பீங்க? பொதுவான கேள்வி என்ன? ஐயா நான் கோடீஸ்வரன் ஆவேன் எடுத்தோம்னா அந்த கேள்வி கேட்குறீங்களா இல்லையா? அதெல்லாம் வந்து நான் சரியாக கண்டிக்கிறேனுங்க. அதெல்லாம் கேட்கக்கூடாதுங்க. நீங்கள் போகிற எதுக்கு போகிறீங்களோ அதை மட்டும் கேளுங்க. அவர் சொல்லணும் நீ கோடீஸ்வரன் ஆவேன்னு. நீ கேட்கும்போது அவர் நினைப்பார், ஓ பையனுக்கு கோடீஸ்வரர் ஆசை இருக்குது போல் இருக்குது. ஆமாப்பா ஆயிடுவேன். ஜாதகம் என்பது அவனுக்கு சாதகமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நன்றாக புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு ஜோதிடமே நீ போய் உன் ஆசையை நீ சொல்லாதே, அவராக சொல்லட்டும். அவராக சொன்னால் நடக்கும், நீ கேட்டு சொன்னால் நடக்காது. புரியுதுங்களா? இதுவுமே எண்ணம் போல் வாழ்வு, திரும்ப திரும்ப அதுக்கு தான் வருவேன். ஸோ இப்போது இந்த கேள்விக்கு பதில் இதுதான். போன ஜென்மத்தில் பண்ண பாவ புண்ணிய கணக்கு இந்த ஜென்மத்தில் வருமா, எப்படி வரும், ஏன் வரும், அதுக்கு சொல்லிட்டேன்னா புரிஞ்சுதுங்களா? இல்லை இது பெரிய சப்ஜெக்ட், நீங்கள் பேசிகிட்டே தான் இருக்கலாம். சிம்பிள் இவ்வளோ தான், வந்தே தீரும். நீ செஞ்சது உனக்கு, உங்கள் அப்பா செஞ்சது உனக்கு வராது. ஏன் நான் நிறைய குடும்பத்தில் பார்த்துருக்கேன். அப்பா பார்த்தா தர்மவானாக இருப்பான், ரொம்ப நேர்மையாக இருப்பான். அவன் பையனை பாரு அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பான். அதுக்கு என்ன காரணம்? அப்பா செஞ்ச புண்ணியம் வந்து இவனை பாவம் செய்ய வச்சுதா. மீண்டும் சந்திப்போம். நற்பவி.